ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த குழம்புக்கு புளியும் தேவையில்லை, பருப்பும் தேவையில்லை. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், முந்திரி 5, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேங்காய் விழுத. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது முருங்கைக்காய் 3, உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு சின்ன பட்டை 2, 4 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை வதக்குங்க. தேங்காய் விழுத ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்சியை கழுவி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. 2 தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிறதுக்கு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் அப்படியே வதக்கி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ மூடியை திறந்து ஒரு வாட்டி கிளறிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் மசாலாவோட நல்லா வேக விடுங்க. முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு திறக்குது பாருங்கள். முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ டேஸ்டான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே போல் அடுத்த ரெசிபியில் உங்கள் அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.